யாழ் நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது அமைதியின்மையுடன் செயற்பட்டதாக கைதான 130 பேரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். புங்குடுதீவில் பாடசாலை மாணவி பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை வழங்குமாறு வலியுறுத்தி யாழ் நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் நேற்று மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்காக போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் நடத்தியதுடன் அமைதியுமையுடன் செயற்பட்ட 130 பேரை கைது செய்திருந்தனர். புங்குடுதீவு மாணவி வித்யாவின் கொலை தொடர்பில் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 8 சந்தேக நபர்களின் விளக்கமறியல் உத்தரவு எதிர்வரும் 1ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் மற்றொரு சந்தேக நபரான கொழும்பில் கைது செய்யப்பட்ட நபர் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிடுகிறது. இதேவேளை யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வடமாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் சாசிங் கருத்து தெரிவித்தார். அமைதியை சீர்குலைக்கும் வகையில் நேற்று சிலர் செயற்பட்டனர். அவர்களை நாங்கள் கைது செய்துள்ளோம். 129 பேரை கைது செய்துள்ளோம்.